Hello friends, welcome to our channel. In the video la naam enna paaka porom appdin pathina show that the vectors a equal to ax minus 2ay plus 2az and b equal to minus 6ax plus 3ay minus az are parallel to each other அப்படின்றத நம்ம proof பண்ணணும். இப்போ a vector b vector ரெண்டு கொடுத்திருக்காங்க. இதோட coefficient values ஓட equations கொடுத்துட்டு ரெண்டு வெக்டாருமே parallel இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். So இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா if both the vectors are parallel அப்படினா condition இருக்கு. What is the condition அப்படினு பாத்தீங்கன்னா first write the solution. First இப்படி எடுத்தும்போது you have to write the equation. A value b value ரெண்டுமே எழுதிக்கோங்க. A equal to 4ax minus 2ay plus 2az. அதே போல b வெக்டாருக்கு b equal to minus 6ax plus 3ay minus 3az. இப்போ a vector b vector கண்டுபிடிச்சிட்டோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது for parallel. ரெண்டு வெக்டார்ஸும் parallel இருக்குன்னா we have the condition. condition என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a curl b should be 0. இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 வந்ததுன்னா ரெண்டு வெக்டாரும் parallel இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். a வெக்டாரோட வேல்யூ a curl b அப்படின்னா we have the general format. என்னது ax ay az. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, a term a வெக்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது ax capital ay capital az. செகண்ட் வெக்டார் என்ன b. அப்போ இங்கே வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் bx by bz. இது எல்லாமே டிட்டர்மினண்ட்டில் எடுத்து எழுதணும். இப்போ ax ay azன்றது யூனிட் வெக்டார். இதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க ax ay az. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும். இப்போ ஒன்னோட ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 minus 2 and 2. இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது 4 minus 2 plus 2. இதை அப்படியே எடுத்து எழுதுங்க 4 minus 2 plus 2. அதே போல் சியோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஏதாவது டேர்ம் மிஸ் ஆகிருந்ததுன்னா 0ன்னு எடுத்துக்கோங்க. மைனஸ் 6 3 அண்ட் மைனஸ் 3 6 3 மைனஸ் 3 சரி மைனஸ் 6 3 மைனஸ் 3. இதுக்கு டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்ட் கண்டுபிடிச்சோன்னா அதோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா both are parallel, otherwise condition வந்து not satisfied ன்னு வரும். ax into இப்போ இது மேட்ரிக்ஸில் இந்த ரோ இந்த காலமை கேன்சல் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 3s are 6 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 2 அண்ட் மைனஸ் 1 மல்டிப்ளை ஆகும். அப்போ மைனஸ் 6 மைனஸ் ay வெக்டார் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 into 3 4 3s are மைனஸ் 12. ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 12. அதே போல் மைனஸ் 6 into 2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 12 ப்ளஸ் az இன்ட்டு ப்ளஸ் az இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் கேன்சல் பண்ணோம்னா 4 3s are 12 மைனஸ் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அகெயின் ஒரு டேர்ம் வந்து நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் 12. இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு என்ன ஆகும் ax இன்ட்டு 0 ப்ளஸ் மைனஸ் ay இன்ட்டு 0 ப்ளஸ் ay az இன்ட்டு 0ன்னு வரும். அப்போ எல்லாமே என்ன ஆகும் 0ன்னு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் தட் a curl b equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? it satisfies the condition. Hence vectors a and b are parallel to each other. This is the conclusion.